ஒரு கடவுள் கொள்கையை எடுத்துக்கொண்டால் கூட அந்த கடவுள் கொள்கையை நம்ம இந்த உலகத்துல பார்க்கிறோம். அந்த கடவுள் கொள்கையில் ஒரு சாரார் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க, அந்த ஒரு சைடுல அப்படி நிற்கிறாங்க. இன்னொரு சாரார் கடவுளை நம்பக்கூடியவர்களா இருந்தாலும் எதை வேண்டுமானாலும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளலாம், கடவுளுக்கு என்று எந்த இலக்கணம் கிடையாது, நாம கடவுள் நினைக்கிறதெல்லாம் கடவுள் வழிபடலாம் என்று அவங்க இந்த எக்ஸ்ட்ரீம்ல நிற்கிறாங்க. ஒருத்தர் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, இன்னொருத்தர் எதை வேணாலும் கடவுள் நம்புறாங்கிற நிலைக்கு போயிடுறாங்க. இஸ்லாம் ரெண்டுக்கும் நடுவில் நின்று இந்த உலகத்துக்கு சொல்கிறது, கடவுளே இல்லைன்னு சொல்றிய அதுவும் தப்பு, கடவுள் இருக்குன்னு நம்பிட்டு எதையோ கடவுள் நினைக்கிறிய அதுவும் தப்பு. ரெண்டுக்கும் நடுநிலையான வகையிலே கடவுள் என்றால் இப்படி இருக்க வேண்டும், கடவுள் என்றால் இப்படிப்பட்ட இலக்கணம் இருக்கிறது என்று ரெண்டுக்குமே விளக்கம் கொடுக்க முடியாது. கடவுளே இல்லைன்னு சொல்றியா, கடவுள் இல்லாம இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்துல உள்ள எந்த ஒரு பொருளும் அந்த படைப்பாளன் இல்லாமல் உருவாக முடியுமா? எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு கிரியேட்டர் இருக்க முடியும், உருவாக்கக்கூடியவர் இருக்கணும். உருவாக்கக்கூடிய ஒருவர் இல்லாமல் இந்த உலகத்துல எந்த பொருளா இருக்குதா? அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் மட்டும் எப்படி தன்னாலே உருவாச்சுன்னு நம்புற? இந்த உலகம் பூமி உருண்டை இருக்கிறது, இது தன்னாலே அதே எல்லாம் மண்ணு உருண்டை பிடிச்சி அதே தன்னைத்தானே சுத்தி கொண்டிருக்கு, எந்த அடிப்படையில் நம்புகிறாய்? இந்த உலகத்திற்கு கேள்வி எழுப்புகிறது. கடவுள்னு ஒருத்தர் இல்லாம, படைப்பாளன் ஒருத்தர் இல்லாம, சூப்பர் பவர் ஒருத்தர் இல்லாம இந்த உலகம் தன்னால உருவாக முடியாது, வாய்ப்பே கிடையாது என்று இந்த உலகத்திற்கு கடவுள் ஒருத்தர் இருக்கிறான் என்ற ஒரு செய்தியை சொல்கிறது. இல்லைன்னு சொல்றது தவறு, இல்லாம ஒண்ணு உருவாகுங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரத்தை தான். அப்படி ஆதாரத்தை ஒன்றால் தரவே முடியாது. இந்த மைக் இருக்கிறது, தன்னாலே இந்த மைக் உருவாச்சுன்னு சொல்லி யாராவது சொன்னா நம்ம நம்புவோமா? ஒருத்தர் உருவாக்காம அது மைக்கு தன்னாலே வந்துருதுப்பா அப்படின்னு சொன்னா நம்புவோமா? இந்த பாய் இருக்குது, இந்த பாய் தன்னாலே உருவாச்சுன்னு சொன்னா யாராவது நம்புவோமா? தன்னாலே அந்த கோரையெல்லாம் சேர்ந்து, தன்னாலே நூலெல்லாம் அதுல ஸ்டிச்சிங் பண்ணி, தன்னாலே இந்த பாய் அடிச்சு இங்க சேர்ந்துட்டு அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவோமா? தொழிலாள நம்ம என்ன நினைப்போம், பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். தன்னாலே எப்படிப்பா உருவாச்சு? அப்படி உலகம் இவ்வளவு பெரிய அண்ட சாஸ்திரம் பிரபஞ்சம் தன்னாலே உருவாச்சுன்னு சொன்னா அது எப்படி நம்ப முடியும்? ஒரு லாஜிக் இருக்குதா, அறிவுபூர்வமான கருத்து இருக்கிறதா, இது ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று தவறு என்று இந்த உலகத்துக்கு கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய கோட்பாடை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மனிதனுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி அதுக்காக வேண்டி கடவுள் நம்புற, எதை வேணாலும் கடவுள் நம்பிட்டு போக முடியுமா? நீ கல்ல மண்ண மரத்தை கழுதைய குதிரை மனுஷன் சொல்லி யாரு வேணாலும் எதை வேணாலும் கடவுள் நம்புறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த கடவுள் நம்பக்கூடிய அந்த மனிதனோ அந்த பொருளோ ஒரு பொருளை உருவாக்க முடியுமா? அதாவது ஏதாச்சும் ஒரு கொசுவை உருவாக்க முடியுமா? அற்பமான அற்பம் நினைக்கக்கூடிய ஒரு கொசுவை ஒரு மனிதனாலோ நீ கடவுள் என்று நினைக்கக்கூடிய ஒரு பொருளாலோ உருவாக்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது அதே எப்படி நீ கடவுள் நம்புற என்று எதை வேண்டுமானாலும் கடவுளை நம்பக்கூடியவருடைய கேள்வி கேட்குது. அதை நம்ப முடியாது. அது எத்தனை கடவுள் வேணாலும் நம்பலாம்னு நினைக்கிறிய? ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருந்தா இந்த உலகத்தை நிர்வகிக்க முடியுமா? ஒரு ஸ்கூல் இருக்கிறது, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, அந்த பள்ளிக்கூடத்துல 2 HM இருந்தா அந்த பள்ளிக்கூடத்தை சரியா நிர்வாகம் பண்ண முடியுமா? ஒரு நாட்டிற்கு 2 பிரதமர் இருந்தா இந்த நாட்டை நிர்வாகிக்க முடியுமா? ஒரு நாட்டுடைய 2 அதிபர் இருந்தா இந்த நாட்டை நிர்வாகிக்க ஒருத்தர் ஒன்று சொல்லுவாரு, இன்னொருத்தர் ஒரு கருத்து சொல்லுவாரு. அப்போ உலகத்திற்கு 2-3 கடவுள்கள் இருந்தா என்று சொன்னால் இந்த உலகம் எப்படி சரியா இயங்கும்? ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு மாதிரியான செய்தியை ஒவ்வொரு மாதிரியான கட்டளை பிறப்பித்தா என்று சொன்னால் இந்த உலகம் சரியா இயங்காது, சீராக இயங்காது, தாறுமாறா போயிடும். அப்ப இந்த உலகத்திற்கு ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் என்று கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கு தலையிலே ஒரு அடி அடிக்குது. கடவுள் இருக்கான்னு நம்பி தவறான நம்பிக்கை வச்சிருக்கிறான் பாருங்க, அவன் தலையிலே ஒரு அடி அடிச்சு கடவுள் நம்பிக்கை இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நடுநிலையா இருக்கணும், இந்த மாதிரி சமநிலையா இருக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்பிக்கை விஷயத்திலையும் இஸ்லாம் ஒரு தெளிவான சமநிலையான நடுநிலையான பார்வையை இந்த உலகத்துக்கு முன்வைக்குது.